வணக்கம். அண்ணாமலையோட பேச்சு இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? தனி கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் பாஜகவுக்காக உழைச்சது போதும், பாஜக உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை இது வரைக்குமே கொடுக்கல, இனிமேலும் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் கட்சியை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட விளைவு தான் பார்த்திங்கன்னா, அண்ணாமலை இந்த மும்மொழி கல்வியை கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசுகள் கொடுத்த அந்த அறிக்கையை கட்சி பாகுபாடு இல்லாமல் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார் அண்ணாமலை. அப்போ என்ன முடிவு? பாஜகவை எதுக்க துணிஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. மத்திய அரசை பாஜகவை எதுக்குறாரு அண்ணாமலை. பாஜகவில் இருந்துக்கிட்டே எதுக்குறாருப்பா. அப்போ தனி கட்சிங்கிற ஒரு விஷயத்தில் தானே அவர் இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. மத்திய அரசு என்ன கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சியில் 9ஆம் வகுப்புலேருந்து மும்மொழி கொள்கை இந்த ஆண்டு கல்வி திட்டத்திலேருந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கொடுக்குறாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இதுக்கு மும்மொழி கொள்கைலாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருக்கிறார். அண்ணாமலை இது வரைக்கும் மத்திய அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு ஒழிய மத்திய அரசுக்கு எதிராக அவர் பேசினதே கிடையாது. அப்படி பேசுகிறாரு அப்படின்னா மத்திய அரசு மேலே அதிருப்தியில் இருக்கிறார். பாஜக அவர் எதிர்பார்த்ததை செய்யலை. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளவு கடுமையான ஒரு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஊதாசீனப்படுத்திட்டு ஜெயக்குமார் போன்ற நபர்கள் எல்லாமே நோட்டாய் கீழே கட்சி அதோட கூட்டணி வச்சு தான் நாங்கள் தோற்று போனோன்னு சொன்னப்போ, எங்கள் கூட கூட்டணி வச்சுருந்தா நீங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்களா அண்ணாமலை. அந்த இதை மறந்துட்டாங்க பாஜக மேலிடம். அதை மறந்துட்டு அவங்க 18.5% வந்திருக்கு, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனார் அண்ணாமலை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட சீனியர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அண்ணாமலைக்கு பேச்செல்லாம் கேட்கல. அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் சீட்டு தரல. அண்ணாமலைக்கு போனால் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு தரலான்னு அவங்க எல்லாமே நினச்சாங்க. ஆனால் அண்ணாமலை அதை பெருசாக எடுத்துக்கல. எனக்கு நான் சொன்ன விஷயங்கள் எதையுமே நீங்கள் பண்ணலை, பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு கேட்டேன், அந்த தொகுதிகளையும் நீங்கள் கேட்கல. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுத்தியமாக கை நவுத்தி நயினா நாகேந்திரனை ஏமாற்றிட்டாரு. நயினா நாகேந்திரனும் கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம தோற்று போகிற தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேக்காக பாஜக தலைமையில் தள்ளி விட்டுட்டாரு, நம்ம எவ்வளவு போராடினாலும் அந்த தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அதில் போராடி வேஸ்ட்டு தான். ஆனாலும் என்ன செஞ்சாங்க பாஜக தலைமை, நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாஜக தலைமை சொல்கிறத அவர் இது பண்ணிக்கிட்டார். அவருக்கு சீட்டு ஒதுக்குறேன்னாங்க, எனக்கு வேணான்ட்டார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்ட தொகுதிகளையும் நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்க முடியல. அதே சமயத்தில் பாஜக தலைமையிட்ட சொல்லியும் தலைமை அது எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச முடியல. கடைசியில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் சீட்டு கொடுக்க முடியாது, அண்ணாமலை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோஷ்டியை கட்சிக்குள்ளேயே உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு இதை பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் இது பண்ண முடியல. சரி, மாநில தலைவர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி சொன்னான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியல, பாஜகனால் பெற முடியல. காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகள் தான். ஒருவேளை நம்ம அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கலாமோ அப்படின்னு அமித்ஷாவே யோசிக்கிற அளவுக்கு அண்ணாமலை சொன்ன அத்தனை விஷயங்களும் அப்படியே நடந்திருக்கு. இதை தான் பாஜக தலைமை யோசிச்சது. சரி, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றி இப்போ திரும்ப மாற்றலாம், அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கலாம், தேர்தல் முடிஞ்சோன்னா பாஜகவில் மாநில தலைவர் பதவி மாற்றப்படும், திரும்பவும் அண்ணாமலை மாநில தலைவராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இல்லை அப்படின்னா தெலுங்கானாவில் அவருக்கு ராஜ்யசபா எம்பி எடுப்பாங்க, அப்படி எடுத்து அவரை மத்திய மந்திரி ஆக்குவாங்க, எல் முருகனுக்கு பதிலாக அவர் மந்திரி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசினாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லை. இது வரைக்கும் அண்ணாமலை சைலண்ட்டாக இருக்கிறார், ஒரு உறுப்பினர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். பெரிய அளவில் செய்தியாளர்கள்லாம் சந்திக்கலை. விஜயெல்லாம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை திடீர்னு கொண்டாந்து கொடுக்குறாரு. அவருக்கு இணையாக கட்சியை செயல்படுத்தணும் அப்படின்னா இளைஞர்கள் கையில் கட்சியை கொடுக்கணும், குறிப்பாக அண்ணாமலை போன்ற நிர்வாக திறமை உள்ளவங்க. அதே சமயத்தில் அவர் பேசினா திருப்பி பதில் பேச முடியாத அளவுக்கு எல்லா கட்சியும் திணறக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு நபர் அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான். ஆனால் அண்ணாமலைக்கான முக்கியத்துவத்தை ஏன் கொடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் புரியலை. ஆனால் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் கட்சி மேலிடம் வரைக்கும் பேசுகிறாங்க. குறிப்பாக அண்ணாமலையோட குருநாதர்னு சொல்லக்கூடிய PL சந்தோஷ்கிட்ட பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் கட்சி அவருக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கள் மைண்டில் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதே போல் மையக்குழுவில் போய் தேசிய தலைவராக நிதின் கபினை போய் நயினா நாகேந்திரன் சந்தித்து நான் மாநில தலைவராக தொடரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிதின் கபினும் என்ன செஞ்சுருக்காரு, ஓகே சொல்லியிருக்கிறார். அப்போது அண்ணாமலைக்கான மாநில தலைவர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்
நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இனிமேல் மாநில தலைவர் பதவி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் மாற்றுவாங்க. இப்போ வந்து 1.25 வருஷம் என்னவோ முடிச்சிருக்கிறார் நயினா நாகேந்திரன் அப்படின்னா, இன்னும் 3 வருஷம் இருக்குது. 3 வருஷம் வரைக்கும் நயினா நாகேந்திரன் தான் மாநில தலைவராக இருப்பார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நயினா நாகேந்திரன் தான் மாநில தலைவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து அண்ணாமலைனால் அங்கே இறங்கி வேலை பார்க்க முடியும்? அது ரொம்ப கஷ்டம். அப்போ அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய 18.5% வந்து நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியை கொண்டு வந்து வச்சிங்கல்ல, அது அத்தனை உழைப்பு, நீங்கள் போட்ட உழைப்பு, அவ்வளோ உழைப்புக்காக மக்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கில் கிடைச்ச ஒரு விஷயந்தான். தாமரை சின்னத்தை ஒரு குக்கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திங்க. ஆனால் அத்தனையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல கட்சியில் இருக்கவங்க. இப்போது நான் சட்டமன்ற தேர்தலில் 3% கீழே வந்து நிற்கிது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிலைமை பாஜகவுக்கு தேவையாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை இருந்தால் இப்படி போயிருக்குமா? அண்ணாமலை சொன்னதை ஏன் பாஜக மேலிடம் கூட கேட்கல? PL சந்தோஷ் ஏன் கேட்கல? அமித்ஷா ஏன் கேட்கல? அதே போல் வந்து அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் வருவாங்கள்ல, அவங்களாம் ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருந்தது. சரி, அண்ணாமலைக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. தேர்தல் முடிஞ்ச பிறகும் நேராக வந்து அவர் எப்பயுமே மாநில தலைவர் பதவியிலேருந்து போயிருந்தோன்னா இமயமலைக்கு போயிட்டு வந்துடுவார். ரஜினிகாந்த் போல் அவர் இமயமலைக்கு போயிட்டு தன்னை அமைதிப்படுத்திட்டு வருவார். இந்த மூலையாக அண்ணாமலை நற்பணி மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளாம் எல்லாருமே சேர்ந்து பாஜகவில் இருந்த காலத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குவோம், நமக்கு அடையாளம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார். ஆலோசகர்கள், அவருடைய நெருங்கின நண்பர்கள் எல்லாமே தனியாக கட்சி ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தனியாக பாஜகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒன்று லாக் பண்ணி அவரை தூக்கி அண்ணாமலைக்கு கெட்ட பேராக்கி அவர் உள்ள தூக்கி போடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பாஜக அதை செய்யும். நம்ம கட்சியே வளர்த்தாரு, போனார், வந்தார், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட் செட்டில் அண்ணாமலைனால் பாஜகவோட இந்த சீனியர் தலைகளோட சேர்ந்து செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழும் கலை அவர் ஸ்ரீ ரவிசங்கரோட போய் அவர் வந்து இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த சமயத்தில் நான் தனி கட்சி தொடங்கினேன்னா பாஜக ஏதாவது இடைஞ்சல் கொடுக்குமா? அப்படி இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் வந்து பேசி பாஜக மேல் இடத்துக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவர் நேபாள் போயிருக்காரு. ஜூன் 3ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராரு. 3ஆம் தேதி பாஜகவில் வந்து விலக போகிறாரு. ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கணும், புது கட்சியை உருவாக்கணும், புது கட்சியில் இணையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் வரும். இந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை புது கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக ரஜினிகாந்தும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் ஆதரவு, அண்ணாமலை, பாஜகவோட பின்புலம் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா விஜய்க்கு மிகப்பெரிய போட்டி இருக்கும். இந்த 5 இடைத்தேர்தல் உள்ள சட்டமன்ற இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபைட்டை வந்து அண்ணாமலைனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போகிறான்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஏன்பா கட்சியை விட்டு போக போகிறாரு? கட்சியை பலப்படுத்துறதுக்கான ஒரு பவர் பாயிண்ட்டாக அவர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கட்சியை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கட்சியை பலப்படுத்த முடியும். நாடாளுமன்ற தேர்தலே யார் ஆதரவும் இல்லாமல் கட்சியை பலப்படுத்தினார். ஆனால் இப்போது கட்சியை வந்து திரும்பவும் வந்து நோட்டாய்க்கு நெருக்கத்தில் கொண்டு போய் விட்டு வச்சுருக்கிறீங்க. இன்னமும் கட்சியை பலப்படுத்தி கொடுத்தா திரும்பவும் மாநில தலைமையை மாற்றுவீங்க. அண்ணாமலை சொல்கிறத கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. தமிழ்நாட்டு அரசியலில் டெல்லியில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட வந்து நயினா நாகேந்திரன் பேசுகிறதுனால என்ன பிரயோஜனம் நடந்துட போகுது? ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறாரு அண்ணாமலை அப்படின்னு தெரியல. அண்ணாமலை அதெல்லாம் போக மாட்டாருங்க. பாஜகவில் தொடர்றாரு, முக்கியமான ஒரு பதவி கொடுப்பாங்க, அதை வச்சு பாஜக வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனி கட்சி அப்படிங்கிறது அண்ணாமலை ஆதரவுகளோட பேச்சு தான், வதந்தி தான் தவிர மற்றபடி அந்த மாதிரி எண்ணத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 4 பார்ப்போம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லையான்னு சொல்லி. உங்களுக்கு என்ன தோணுது? அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பித்தா நல்லதா, இல்லை பாஜகவில் தொடர்ந்து பாஜகவுக்காக முழுசாக அப்படியே செயல்பட்டு பாஜக வந்து கடைசி நேரத்தில் அண்ணாமலை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பாஜகவை எதிர்த்தும் அவரால் செயல்பட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்களுடைய விருப்பம் என்னவா, அதுபடி வந்து தனி கட்சி தொடங்கி கண்டிப்பாக வந்து இந்த திராவிட இயக்கங்களுக்கு ஒரு
முற்றுப்புள்ளி கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது தமிழ் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை விஜய்னால் கூட கொடுக்க முடியாது. அண்ணாமலை போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர் நினைக்கிறாங்க. சில இந்த சினிமா மோகத்தை தாண்டி நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா நல்லதா, இல்லை பாஜகவுக்கே சேர்ந்துட்டு பாஜக கூடயே கடைசி வரைக்கும் ஒப்பேற்றலாமா? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.